आदरणीय बंधुगण नमस्कार। आम बोलोरो अच्छे आशा करुचे आपण मन भी बोलोरो थिबो। आज ट्यूसडे संक्रांति सकाल सकाल ना पिल्ला मनक लंच पैक करिबा पे आम काम आरंभ होगिला। आलू आउ कालीफ्लावर मटर ना से फ्राई करिबा स्टाइल सब तांक करचोंती देखंतु तांक होटल स्टाइल रे सब फ्राई करिबा। இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சங்கராந்தி காலையிலேயே உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் சாப்பிட மாட்டேன்றதால அவரோட ஸ்டைல்ல ஃப்ரை ஆகும். ஆனா அது கொஞ்சம் ஸ்டைலாவே இருக்கும். இருக்கிற எல்லா வெஜிடபிளும் போட்டு மிக்சடா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுல போடுற மிக்ஸ் பண்ணும்போது அதுல போடுற பவுடர் வந்து நான் ரெடி பண்ண பவுடர் தான் போட்டிருக்கோம். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வைக்க வேணாம். தண்ணி சும்மா இப்படி மேல போட்டுட்டு கவர் பண்ணி வச்சாவே கரெக்டா வெந்துடும். ये सब है ना तंक कोरिब स्टाइल एट सब मिक्स वेजिटेबल पानी किच्ची पोकी बने कली तेलो पानी एमती पोकी की सिमर रखी की सब सिजी की कोरिब मु ना पनसर छोट पनसना सेट बिरियानी कोरिबा पे जाउची चेन्नई रे एबे सीजन सेट पे मिलुचे ना सेट छोट छोट कट कोरिकी कोरिबा पे जाउची இது வந்து பலாப்பழம் இருக்குல்ல இது வந்து பலாக்காய் சின்னது இருக்குல்ல அது இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. ஒரிசால வந்து இது குழம்பு செய்வாங்க ஃப்ரை பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து இதை பிரியாணி பண்ண போறேன் இன்னைக்கு. மட்டன் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். நார்மலா இது மட்டன் பண்ற எல்லா மசாலாவும் போட்டு இந்த பலாக்காய் வந்து நம்ம பண்ணோம்னா மட்டனோட டேஸ்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன பிஞ்சா இருக்கும்போது பண்ணாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் முத்திடுச்சுன்னா அதோட டேஸ்ட் குழம்பு பண்றதுக்கு வராது. அது உள்ள நடுப்புற இருக்க அந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணிட்டு மேல தோல் கட் பண்ணிட்டு இது பிரியாணி பண்றதுக்காக வச்சிருக்கேன். நான் டீ கப் இருக்குல்ல அந்த டீ கப்ல வந்து 3 கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு 2 வெங்காயம் 1 தக்காளி மெஷர்மெண்ட் 1 பச்சை மிளகா ଆଉ ମୁଁ ସେ ପଣସ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ। ମୁଁ ଚାଇ କପ୍ ଅଛି ନା ଚାଇ କପ୍ରେ 3ଟା କପ୍ ବାସମତି ରାଇସ୍ରେ ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ମେଜରମେଣ୍ଟ ନା 2ଟା ବଡ଼ ବଡ଼ ପିଆଜ 1 ଟମାଟର 1 କଞ୍ଚା ଲଙ୍କା ଛୋଟ ପିଲା ଖାଇବ ନା ତାଙ୍କ ରାଗ ବେଶୀ ଖାଇବେ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ସେମ୍ ମେଜରମେଣ୍ଟରେ ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। कुकर रे ना टिके घी और बेसी यूज करिबा टाइम रे ये बिरयानी बढ़िया टेस्ट आसीबो। कोन पैना इदे वेजिटेबल ना खाली पनस यूज करची सेटा पे घी टिके पकिबा टाइम रे प्याज सब फ्राई करिबा टाइम रे टेस्ट बढ़िया आसीबो। இந்த பிரியாணிக்கு வந்து நீங்க நார்மலா நெய்யில பண்ணீங்களா நெய் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணீங்களா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்। நெய் ஊத்திட்டு நெய் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து ரீஃபண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணி இலை பட்டை லவங்கம் கிராம்பு ஒரு ஏலக்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அப்போ நெய்யும் எண்ணெயும் இருக்கிறதுலயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த நெய்யில வந்து இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் டேஸ்டும்। घियो तेलो इक्वल रे मो कुकर रखुची कुकर रे ना तेज पत्ता आउ पानमुरी इलायची लौंग सब बिरयानी कोन कोन मसाला यूज करबो ना सब पकी की 2टा प्याज बड़ प्याज मु कट करी रखुछ ना सेटा पकी की घी रो फ्राई करबा टाइम रे ए बिरयानी रे टेस्ट बढ़िया आसीबो। खाली पनस यूज करके बिरयानी करछ ना सेटा पे घी बेसी यूज करबा टाइम रे पनस रे बिरयानी रे टेस्ट सेम मटन रे टेस्ट टाइप रहइबो। प्याज बोलो फ्राई होगिला जिंजर गार्लिक पेस्ट टिके बेसी यूज करिबा पई दरकार मु 4 स्पून जिंजर गार्लिक पेस्ट यूज करछि। வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாதான் பிரியாணியோட டேஸ்டே நல்லா இருக்கும்। இது வெறுமனே அந்த நம்ம பலாக்கா மட்டும் போடுறதால நான் 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்ட உடனே ஒரே ஒரு தக்காளி நாட்டு தக்காளி இருக்கும்ல அது கொஞ்சம் புளிப்பா இருக்கிற தயிர் வந்து இதுல போட்டீங்கன்னா இந்த பிரியாணி பலாக்காயோட பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। गोटे बड़ टमाटर यूज करछि ए भितर दही मिक्स करबना से दही है ना टिके काटा रोइबा पई दरकार काटा रोइबा टाइम रे ए पनसर बिरयानी टेस्ट बढ़िया आसीबो सेटा पई बोलो फ्राई करकी तापर गोटे गोटे लोक पनस ना 2टा विसिल ना कुकर रे छाड़ी की बोलो बॉयल होकी ये संगरे मिक्स करबो सेटा हम स्टीम पकी की बिरयानी करबो ना से बिरयानी के एमती सीजी की यूज करबो तो बोलो रहबो। मु खाली कुकर रखी दबा पे करछि सेटा पे स्टीम पकी बनाई ना सेटा पे ये जगह रे सेम टिके
मसाला संग्रह पनस बोलू सिझीबा ପାଇଁ ଛାଡିକି ତାପରେ ଚାଉଳ ନା ମିକ୍ସ କରିକି କୁକର କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ପାଇଁ ଏଇଟା ଟିକେ ଜଲ୍ଦି ହେଇଯିବ ସକାଳ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ ମିଳିବ ଟାଇମରେ ଆଉ ସିଝିକି ଦମ କରିକି ବିରିୟାନୀ କରିବା ଟାଇମରେ ବି ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ସେଇଟା ସେ ବି ଆଉ ଗୋଟେ ଦିନରେ ମୁଁ କରିକି ଦେଖିବ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இஞ்சி பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம நார்மலா வந்து இந்த பிரியாணி நீங்க தம் போட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோம் பலாக்காய் வந்து குக்கர்ல 2 விசில் விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நார்மல் மட்டன் பிரியாணி நம்ம தம் போடுவோம்ல அரிசி தனியா வேக வச்சு இது கூட போட்டு மசாலால லேயர் மாதிரி போட்டு பண்ணோம்னாவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா நான் வந்துட்டு இன்னைக்கு சீக்கிரமா பண்ண போறேன் அதனால வந்துட்டு காலையில பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நான் இப்படியே பண்றேன் ஆனா இதுக்கு தனியா பலாக்காய் வேகிறது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால என்ன பண்ண இந்த மசாலா எல்லாம் போட்டு வேகும் போது குக்கர்லயே நல்லா பாதி வெந்துட்டு ஒண்ணுதான் அரிசி மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அரிசி நல்லா வெந்துடும் பலாக்காய் வந்து வேகாத மாதிரி இருக்கும் टमाटर मु मिक्स करछि गोटे टमाटर भी मिक्स करके बोलो फ्राई करिबा पई दरकार ஒரு தக்காளி போட்டுருக்கேன் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் பலாக்காய் வந்து மேக்ஸிமம் சீக்கிரமா வேகாது அது ரொம்ப கொஞ்சம் டைட்டா இருக்கும் நம்ம மட்டனுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அது மாதிரி தான் அதனால அது நல்லா பாதி வெந்த ஒண்ணி தான் அரிசி மிக்ஸ் பண்ணோம் இன்கேஸ் நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி இருந்தா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் அதுக்கப்புறம் வேற எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண வேணாம் 1 ஸ்பூன் கரம் மசாலா இன்கேஸ் உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தா அது கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் गोटे स्पून हल्दी पाउडर गोटे स्पून ना काश्मीरी चिल्ली पाउडर और गोटे स्पून गरम मसाला तापर आपण पक्कर कोण बिरयानी मसाला अच्छी से टिके मिक्स करबा पई दरकार नहीं तो गरम मसाला चिकन मसाला भी मिक्स करके करि पारिबो बिरयानी मसाला नहीं तो एमती भी करि पारिबो ना बोलो मिक्स करके दही है ना गोटे कप हाफ कप दही पकिबा पई दरकार दही खट्टा रहइबा टाइम रे बोलो रहइबो कोण पे ना ये बिरयानी टिके काटा टेस्ट आसीबो इन केस दही काटा नहीं तो गोटे लेमन टिके पकिबा पई दरकार இது தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இன்கேஸ் தயிர் வந்து நீங்க ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா லாஸ்டா நீங்க குக்கர் மூடும் போது வந்து ஒரு 2-3 டிராப் வந்து லெமன் ஜூஸ் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு தனியா இலை ரெண்டுமே கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இது கூட போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் धनिया पत्र आउ पुदीना पत्र ना दीटा इक्वल रे छोटो छोटो कट करके ए भीतर पकी बोलो मिक्स करबा पई दरकार बोलो मिक्स करके तेल बोलो फ्राई होगिला तो मसाला सब फ्राई होगा टाइम रे हम पनस छोटो छोटो कट करके रखुछ ना सेइटा भी पकी बोलो मिक्स करबा पई दरकार இந்த பலாக்கா வந்து சின்ன காய் வந்து நீங்க கட் பண்ணும்போது கட் பண்ணி கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு 2-3 இது கூட உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு நீங்க மட்டன் பண்ற மாதிரி பண்ணீங்களே என்னைக்காவது வெஜ் இன்கேஸ் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க நம்ம வீட்டுல நான்வெஜ் அன்னைக்கு செய்ய மாட்டோம்னா அந்த டைம்ல இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதே சேம் மட்டன் டேஸ்ட் இருக்கும் மட்டன் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும் எலும்பு இல்லாம மட்டன் இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கும் மட்டன் இது பலாக்காய் வந்து கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் முன்னாடி நாள் ஈவினிங்கே கட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா காலையில கட் பண்றதுக்கு இது ரொம்ப டைம் ஆகும் அதனால கட் பண்ணிட்டு இது கூட போட்டுட்டு உப்பு காரம் கொஞ்சம் அந்த புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இதுக்குள்ள இறங்கும் அந்த பலாக்காய் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லயே வச்சு ஃபுல்லா ஆஃப் வேகிற மாதிரிக்கு ஃபுல்லா வேக வச்சிடணும் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரிசி போட்டீங்கன்னா இந்த பலாக்காய் வந்து சீக்கிரம் வேகாது அதனால இது கொஞ்சம் நல்லா வெந்துட்ட உடனே அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க அப்படி சீக்கிரமா பண்ற மாதிரி இருந்தா குக்கர்ல கூட 2 விசில் வேக வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிடலாம் அரிசி வந்து நான் இந்த டீ கப்ல இருக்கிற அரிசியில வந்து 3 கப் அரிசி யூஸ் பண்ண போறேன் பாஸ்மதி ரைஸ் 3 கப் அரிசினா 6 कप தண்ணி ये चाय कप ना 3 कप चावल बासमती चावल यूज करिबा पई जाउची 3 कप चावल ना 6 कप पानी देबा पई दरकार ऑलरेडी पानी ना गरम करके रखुची चावल ना मैक्सिमम 20 मिनिट्स पहले क्लीन करके से गरम पानी रे सोक करके रखिबा टाइम रे चावल बेसी लंबा लंबा आसीबो सेटा पई हम होटल रे खाइबा टाइम रे चावल बेसी लंबा रहबा हम करिबा टाइम रे बासमती राइस टिके करेक्ट रहबने से एते क्लियरली होटल रे खाइबा टेस्ट भी आसीबा नहीं ना एमिति करिबा टाइम रे बासमती राइस करेक्ट रहइबो पानी रे इक्वल मेजरमेंट एमिति देबो तो
நிறைய பேர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து அது குழஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். இப்போ நீங்க சிக்கன் போடுற மாதிரி இருந்தா சிக்கன் பாதி வேகிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டீங்களான்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் இந்த டைம் கரெக்டாக இது பலாக்கா வேகிற டைம்ல இது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன் 3 கப் அரிசிக்கு 6 கப் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன் ஒரு 15 மினிட்ஸு. அது வெந்து முடிச்சிட்டோன்னே இப்போ அரிசியை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அரிசியை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் கரெக்டாக நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுவேன் ஒரு விசில். ஏன்னா அரிசி ரொம்ப குழஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விசில்லையே உங்களோட ஃபர்ஸ்ட்டு தோணும் அந்த அரிசியோட குவாலிட்டி நல்லா தெரிஞ்சிடும். நல்லா வெந்துட்டு இந்த மண்ணா உடனே ஒரு நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிட்டிங்களேன்னா பேக் சைடில் குழஞ்ச மாதிரி ஆகாது. இன்கேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டிங்களேன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே போட்டாச்சு. உப்பெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்ல நெய் போட்டுட்டு कुकर मूडी वेचिडुवेन. चावल सब पकी लास्ट टिके घियो पकी बंद करके रखिबा ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଖାଲି ଗୋଟେ विसिल ଛାଡ଼ିବ ଗୋଟେ विसिल रे रेडी ହେଇଯିବ ଭାତ। ହେଇଗଲା ଭାତ ବି करेक्ट रे लंबा लंबा होची से पणस भी ना बोलो सिजी की सॉफ्ट होची। இது பிரியாணி அரிசி கரெக்டா இருக்குல்ல. இப்ப மேல நம்ம பார்க்கும்போது கரெக்டா தனித்தனியா இருக்கும். ஆனா அப்படியே குக்கர்ல மூடி வச்சுட்டேன்னா கீழே வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால உடனே இன்னொரு பாத்திரம் கொஞ்சம் அகலமா இருக்கிற பாத்திரத்துல நம்ம மாத்தி வச்சுட்டோம்னா சாப்பாடு வந்து ஈவனா எல்லாமே ஒரே மாதிரி கரெக்டா சாஃப்டா இருக்கும். அந்த பலாக்காயும் நல்லா வெந்துடுச்சு. கீ போட்டதால இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் இருக்கிற மாதிரி மட்டன் பிரியாணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நான் பண்ண மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க. கரெக்டாக இதே மாதிரி வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன் ஒருவேளை நான் சொன்னது கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. थैंक यू सो मच। बोलो लगी तो लाइक करंतु कमेंट करो।